வணக்கம். இது கேள்விக்களம். குறிப்பாக இன்றைக்கு ஏறத்தாழ 4 லட்சம் பேர் பாதிப்பு. உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் ஒரு நாள் தொற்று, எல்லா நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொற்றை கூட்டினாலும் அதை காட்டிலும் கூடுதலான தொற்றுகளுக்கு ஆளாகக்கூடிய நாடாக இன்றைக்கு இந்தியா இருக்கிறது. இதன் அலை என்பது மிக கடினமானதாக, அரசாங்கம், மருத்துவ கட்டமைப்பு எல்லோரும் திணறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்போது இது முடியும் என்று பலரும் தவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள், 26 மாநிலங்களில் ஊரடங்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அங்கங்கே சில தளர்வுகள் இருந்தாலும் பரவலாக நாடு முழுவதுமான ஊரடங்கு என்பது இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், உலக புகழ்பெற்ற பத்திரிகைகள், நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளானாலும், ஐரோப்பிய நாடுகளில் வெளியாகக்கூடிய கார்டியன் போன்ற பத்திரிகைகளானாலும், ஆஸ்திரேலிய பத்திரிகைகள், லான்செட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ உலகில் மிக பிரசித்தி பெற்ற மருத்துவ ஆய்வுகளை ஒரு அத்தாரிட்டி போல வெளியிடக்கூடிய அந்த பத்திரிகைகள் கொரோனா தடுப்பை, 2ஆம் அலை தடுப்பை கையாள்வதில் மத்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு விமர்சித்தும் அவற்றை கண்டித்தும் தலையங்கங்களையும் செய்திகளையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்திய பத்திரிகைகள் காட்டிய காட்டத்தை காட்டிலும் சர்வதேச அரங்கில் பிபிசி முதற்கொண்டு CNN உட்பட எல்லா சர்வதேச ஊடகங்களும் இந்தியாவின் இந்த அணுகுமுறையை விமர்சித்திருக்கின்றன. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் அரசு, பாரதிய ஜனதா கட்சியின் இந்த அரசுக்கு தலைமை வகிக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலான அரசின் கையாளும் தன்மையை காட்டமாக விமர்சித்திருக்கின்றன. இந்த விமர்சனம் எதனால் எழுகிறது? இந்தியாவுக்கு பாதிப்பென்றால் அது மொத்த உலகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த மானுடகுல அக்கறையிலிருந்து அது வெளிப்படுகிறதா? முதல் அலையை கட்டுப்படுத்தி விட்டோம் என்ற ஒரு மிதப்பில், இருமாப்பில் கோட்டை விட்டு விட்டார்களா என்கிற கேள்விகள் நம் முன்னே எழுகின்றன. நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர், விருப்ப ஓய்வில் பொது வாழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய திரு சசிகாந்த் செந்தில் IAS, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்கள், பூவுலகின் நண்பர்கள் திரு சுந்தர்ராஜன், வலதுசாரி திரு ஸ்ரீராம், பத்திரிகையாளர் திரு பா. கிருஷ்ணன் ஆகியோர். வணக்கம். நான் சுந்தர்கிட்டருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சுந்தர், இந்த விமர்சனங்கள், கடும் விமர்சனங்கள் அப்படின்ற ஒன்றை எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேங்கண்ணா. அது உண்மையில் மோடி ஒரு தீர்க்கதரிசி தான். ஏன்னா 2017ஆம் ஆண்டு அவர் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அன்றைக்கு இருந்த அரசுக்கு எதிராக மத உணர்வுகளை தூண்டுவதற்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்களின் அடக்க பூமி, கபர்ஸ்தான்கள் உள்ளதோ அங்கெல்லாம் இந்துக்களுக்கான மயான பூமி அமைக்கப்படும் சொல்லி ஒரு மத உணர்வுகளை தூண்டுவதற்காக அவர் தெரிவித்தார். அவருக்கு தெரிந்திருக்கிறது, இந்தியாவில் தன்னுடைய ஆட்சியில் பிணங்களை எரிப்பதற்கு சுடுகாடுகளும் இடுகாடுகளும் இல்லாமல் போய்விடும், பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் என்று மோடிக்கு தெரிந்ததனால் அவர் அன்றைக்கே 2017 அவர் சொல்லியிருக்கார் நினைக்கிறேன். உண்மையில் அவர் தீர்க்கதரிசி தான். இன்றைக்கி இந்த லான்செட் என்கிற அந்த மருத்துவ ஆய்வுதல், உலக புகழ்பெற்ற ஆய்வுதல் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவின் துயரத்தை விவரிக்க முடியாது, we cannot describe the disaster that is happening in India அப்படின்னு சொல்லுது. ஒரு பெரும் தொற்று காலத்தில் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை, ஒரு 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 பொறுப்பு உணர்ச்சி அல்லது தலைமையேற்றக்கூடிய விஷயத்தை பிரதமர் மோடிக்கு தான் சாரும். அழகாக சொல்லி தேசிய பேரழிவு காலம் அப்படின்னு சொல்லி அந்த லான்செட் ஆய்வு தெரியுது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதான். வாஷிங்டன் போஸ்ட் ஆகட்டும், கார்டியன் ஆகட்டும், எல்லாமே இது குறித்து எழுதியுள்ளன. ஆனால் நம்முடைய அரசாங்கம் G20 நாடுகளுடைய அந்த மாநாட்டில் போய் மோடி அவர்கள் என்ன பேசினாங்கன்னா, we would like to tell the world how we overcame corona covid அப்படின்னு இருமார்ப்போடு பேசினார். ஆனால் அவருக்கு தெரியாது, உலக நாடுகளில் அப்போ 2வது அலை, செகண்ட் வேவ் வந்துட்டு இருக்கு, அது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான விளைவுகளை ஏற்படுத்தின்னு சொல்லி அவருக்கு தெரிந்திருந்துக்குது. அதையும் மீறி அவர் சொன்னார், நாங்கள் ஒரு உலகத்திற்கு ஒரு பாடம் புகட்டுகின்றோம், உலகத்துக்கு நாங்கள் பாடம் கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய இருமாப்போடு பேசினார். ஆனால் மத சார்புள்ள பல்வேறு நிகழ்ச்சிகள், மேற்கு வங்காளத்தில் தேர்தல் முறை, மற்ற எல்லா விஷயத்திலும் ஒரு பெரிய
மக்களை கைவிட்டு விட்டு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க 4 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் இறந்திருக்காங்க சொல்றாங்க. அந்த லான்செட் ஆய்வுதல் சொல்லுது ஆகஸ்ட் 1ஆம் தேதி 10 லட்சமாக இருக்கும் இறப்பு என்று சொல்லுது. ஆனால் நான் சொல்கிறேன், உறுதியாக இந்திய நிலைமைக்கே கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கையை நாம் தொட்டு இருப்போம். ஏன்னா உத்தரப்பிரதேசிலையும் டெல்லியிலையும் என்ன எண்ணிக்கைன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் என்ன எண்ணிக்கையும் தெரியாது. அந்த லான்செட் ஆய்வு சொல்லுது, நீங்க வந்து டேட்டாவை ஃபட்ச் பண்ணீங்கன்னா, அதாவது தரவுகளை நீங்க வந்து மறைச்சிங்கன்னா, அதை விட இந்த தேசத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமும் குற்றமும் வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த லான்செட் ஆய்வில் சொல்லுது. ஏன்னா உங்களுக்கு தரவுகள் இருந்தால் தான் உண்மை நடக்குதுன்னு தெரியும், ரொம்ப நீங்கள் தயாராக முடியும், பல்வேறு விஷயம் செய்ய முடியும். தரவுகளே நீங்கள் ஃபட்ச் பண்ணீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது, எவ்வளோ பேர் இயற்கை எழுதியுள்ளார்கள், எவ்வளோ பேர் வந்து மரணித்துள்ளார்கள் போன்ற டேட்டாவை நீங்கள் ஃபட்ச் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா, அது உங்களுக்கே நீங்கள் செய்து கொள்கிற மிகப்பெரிய துரோகமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆய்வுகள் தெரிவிக்குது. அப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியர்களை, இந்திய மக்களை நிர்கதியில் விட்டுவிட்டு, தவிக்க விட்டுவிட்டு இன்னைக்கு இருக்கின்ற மத்திய அரசு, நான் முன்னாடியே சொல்வேன், இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு மரணத்திற்கும் இந்த மோடி அரசாங்கம் தான் பொறுப்பு. அது முதல் அலையாக இருந்தாலும் சரி, 2வது அலையாக இருந்தாலும் சரி, இவர்கள் கட்டுப்படுத்தாமல் போகின்ற 3வது அலையாக இருந்தாலும் சரி, அது வந்து நான் உறுதியாக என்னால் குற்றச்சாட்டு வைக்க முடியும். அப்படி இந்த ஆய்வுதல்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன நீங்க பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 60 கோடி 80 கோடி பேருக்கு, இந்தியாவுடைய 60% 65% மக்களுக்கு நீங்கள் தடுப்பூசியை கொண்டு போட வேண்டும். 80 crores நீங்கள் வந்து போடுங்க. நீங்கள் உங்களுக்கு தடுப்பூசியை செய்யக்கூடிய ஆற்றல் இல்லைன்னா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுங்க. எல்லோருக்கும் தடுப்பூசியை போடுங்க. தடுப்பூசியை ஒரு மக்கள் இயக்கமாக எடுத்து சொல்லுங்கள். எப்படி நம்ம போலியோ வந்து ஒரு மக்கள் இயக்கமாக எடுத்துட்டு போய் நம்ம வந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கோமோ, அதே போல் இதுக்கு அந்த தடுப்பூசி நீங்கள் எந்த தடுப்பூசியாக இருக்கலாம், எந்தெந்த நாடுகளில் தடுப்பூசி இறக்குமதி பண்ணுமோ இறக்குமதி பண்ணுங்க. இந்தியாவால் அந்த தடுப்பூசிகளை தயாரிக்க முடியவில்லைன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆய்வுதல் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சொல்லுது, ஆகஸ்ட் 1ஆம் தேதி 10 லட்சம் பேர் உயிரிழந்திருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய தரவுகள் உண்மையா இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய பேரழிவுக்கு தலைமை வகித்தவராக மோடி அறியப்படுவார் வரலாற்றுன்னு சொல்லி சொல்லுது. நான் சொல்றேன், அந்த 10 லட்சம் பேர் ஏற்கனவே எட்டிடும், அல்லது சில நாட்கள் எட்டிடும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டேட்டா வந்து ஃபட்ச் பண்றாங்க. அப்ப நமக்கு இன்னைக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்பது எப்படி இந்திய மக்களுக்கு தடுப்பூசிகளை கொண்டு சேர்ப்பது. அதாவது கிரெடிட் டு மீ, கிரைசிஸ் இஸ் யுவர்ஸ். எல்லா புகழும் எனக்கு, ஆனால் பேடர்களை கையாளக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு சொல்லி மாநில அரசு வந்து சொல்லுது. ஆனால் ஆக்சிஜன் யாருக்கு ஒதுக்கணுங்கிற விஷயத்தை மத்திய அரசாங்கம் வச்சுக்குது. வேக்சின் யாருக்கு கொடுக்குறத மத்திய அரசாங்கம் வச்சுக்குது. இன்னைக்கு பாருங்க, வேக்சின் வந்து திடுதிருப்புன்னு மாநில அரசுகள்கிட்ட வந்து கலந்து ஆலோசிக்காமல், மாநில அரசு கூட பேசாம 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள்லாம் வேக்சின் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ஒர்க்கர்ஸ், முன்கள பணியாளர்கள், 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் நீங்கள் தடுப்பூசியை போட்டிருக்கணும், அதையும் போடாம விட்டாங்க. அதை போடாம விட்டுட்டு திடுதிருப்புன்னு மாநில அரசுல வந்து நீங்கள் போய் மார்க்கெட்டில் ப்ரொக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, 150லேருந்து 600 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபாய், 1200 ரூபாய் போயிட்டே இருக்குது. அப்போ மாநில அரசுகளையும் மாநில அரசு மருத்துவமனைகளையும் மார்க்கெட்டில் ஃபைட் பண்ண விட்டுது மத்திய அரசாங்கம். அப்போ திடீர்னு ஓவர் நைட்டில் எல்லா பொறுப்பும் என்னிடம் என்று சொன்ன அரசாங்கம், ஒரு கிரைசிஸ் வந்து அன்ஃபோல்ட் ஆனோடனே, ஒரு கிரைசிஸ் வந்து ஒரு பெரிய துயரம், பெரிய பேடர் வெளியே வந்தோடனே எல்லா பொறுப்புகளும் மாநில அரசுகள் சொல்றது வந்து நிச்சயமாக இந்திய மக்களை இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்டது. இந்தியாவில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு கோவிட் மரணத்திற்கும் மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பு. இது பல்வேறு விஷயங்கள், பல்வேறு விவாதங்களில் நான் வந்து இதே சன் நியூஸ் தொலைக்காட்சியில் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒன்றும் காலம் கெட்டு போயிடல. தொடர்ந்து பேசலாம் சுந்தர், தொடர்ந்து பேசலாம். கூடிய போடலன்னு யார் அழுதது? தொடர்ந்து பேசலாம். சசிகாந்த் செந்தில்கிட்ட கேட்கணும், ஒரு அரசாங்க கட்டமைப்புக்குள்ள ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வேலை செஞ்சவர் நீங்கள், அந்த அனுபவத்திலிருந்தும் உங்கள்கிட்ட கேட்கணும். இந்த உலகத்துக்கே கோவிட் அப்படின்றது வந்து ஒரு புதிய ஒரு சகாப்தம். இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு பேரழிவை நவீன உலகம் பார்க்கல. வளர்ந்த நாடுகளே திணறி போனாங்க. போன வருஷம் பார்த்தோம்னா அமெரிக்காவாகட்டும், இட்டாலி ஆகட்டும், ஸ்பெயின் ஆகட்டும், அவங்களே வந்து திணறி போனாங்க. ஆனால் இந்தியா முதல் அலையை ஓரளவுக்கு வெற்றிகரமாக கையாண்டது. 2வது அலையோட வீச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலை, கணிக்க தவறிட்டாங்களான்றது ஒன்று. 2வது அம்சம், ஒரு தொலைநோக்கோடு பார்த்துருக்கணும். மற்ற நாடுகளில் 2ஆம் அலை இருந்தது மாதிரியே இங்கேயும் வரும் அப்படின்னு பார்த்து, அதற்காக நம்ம மக்கள் தொகை பெருசு, பாதிப்புன்னு வந்தால் சமாளிக்க முடியாத அளவுக்கு நினைத்து பார்க்க முடியாத பேரழிவு வரும், எனவே இதுக்கு நாம் ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் இவங்க எந்த அளவுக்கு தயாரிப்போடு தொலைநோக்கோடு இருந்தார்கள் அப்படின்றது ஒன்று, மத்திய மாநில அரசுகள். 3வது என்னென்னா, பேரழிவு வந்துடுச்சு, ஒரு நாளொன்றுக்கு 4 லட்சம் பேர் தொற்றுக்கு ஆளாகிறாங்க. இந்த சூழலில் இதை எப்படி கையாளுறாங்க, இப்போ இருக்கிற நெருக்கடி எப்படி கையாளுறாங்க, மக்களுக்கு தடுப்பூசியை வேகமாக போடுறதுல எவ்வளோ தூரம் நாம் வெற்றி கண்டிருக்கிறோம் அப்படின்ற அம்சம், இந்த 3ஐயும் சேர்த்து தான் இந்த விமர்சனம் வருது. சர்வதேச ஏடுகள், புகழ்பெற்ற
பத்திரிகைகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இந்த மூன்றையும் சேர்த்து அந்த அணுகுமுறையிலிருந்து வைக்கிறாங்க. அந்த விமர்சனங்கள் ஏற்புடையவை தானா? இல்ல கண்டிப்பா. நம்ம எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏப்ரல் 12ஆம் தேதி நம்ம இதே விஷயத்தை பத்தி பேசணும். அன்னைக்கும் நம்ம ரொம்ப கிளியரா சொன்னது வந்து இது ஒரு கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட். இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது எல்லா விஷயத்திலயுமே கூட இது ஆரம்பத்துல இந்த ஃபர்ஸ்ட் வேவ் வந்ததுல இருந்தே, இரண்டாவது நான் வந்து உலகத்துக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இது 2001ல சார்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து மெர்ஸ் 2015ல இருந்தது. ஸோ ஒரு ஸ்டெடி ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஒரு பேண்டமிக் வந்தா அதை எப்படி டீல் பண்ணணும்ன்ற ஒரு ஸ்டெடி ப்ரோட்டோகால் ஆல்ரெடி இருக்கு. பப்ளிக் ஹெல்த் வந்து ஒரு பெரிய சயின்ஸ். பேண்டமிக்கை டீல் பண்ற ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரை எப்படி டீல் பண்ணணும்ன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் இருக்கு. இப்போ WHO வந்து கண்டினியூஸா வந்து தொடர்ந்து வந்து இதுக்கான அட்வைஸ்கள் கொடுத்துட்டே வராங்க. ரெண்டாவது வேவ் வரப்போகுதுன்றத வந்து ரொம்ப கிளியரா ஒரு மீட்டிங்லயும் WHO சொல்லிட்டு வராங்க. அப்படி ஆகும்போது செப்டம்பர் அக்டோபரில் உலக நாடுகளில் பல இடங்கள்ல வந்தது. அப்போ இந்தியா வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸும் சரி WHO கண்டினியூஸா சொன்ன விஷயம் தான். ஆனா அதை சற்றும் கூட காதில் வாங்காமல், அப்புறம் இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸே நிறைய பேர் சொன்னாங்க டேட்டா சரியில்லை, தேர் இஸ் சம்திங் ராங் அப்படின்னு சொன்னபோது கூட அதை கேட்காமல் முன்னே சென்றது அது கம்ப்ளீட்டா மத்திய அரசாங்கத்துடைய ஒரு ஃபெயிலியர்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் வந்து எந்த அளவுக்கு அதை கொண்டு போனாங்கன்னா, ஹர்ட் இம்யூனிட்டி வந்துருச்சுன்னு ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க. அதாவது ஜனவரியில வந்து ஒரு செரோ சர்வே நடக்குது. செரோ சர்வேனா ஆன்டிபாடி எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு செரோ சர்வே நடக்குது. அதுல வர ஆய்வுகளை பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து 21% 18 வயசு மேல இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்ற ஒரு டேட்டா வருது. அப்படின்னா எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா 173 மில்லியன், 17 கோடிக்கு வந்து இது வந்துருச்சு அப்படின்றது. ஏன்னா உடம்புல ஆன்டிபாடி இருக்கு. அது வரைக்கும் நம்ம டேட்டா பார்த்தோம்னா நம்ம சொல்லியிருக்கிறதே 1 மில்லியன் தான். 1 கோடிக்கு தான் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு அந்த ஜனவரியில சொல்றாங்க. அப்படின்னா நம்மளுடைய டேட்டால எவ்வளவு டிஸ்கிரிபன்சி இருக்கு. இதுக்கு வந்து நம்ம தெளிவாகணும் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அப்புறம் வந்து நவம்பர்லயே வந்து ஒரு பார்லிமெண்டரி கமிட்டியே சொல்லியிருக்காங்க, இது வந்து நம்ம ப்ரிப்பேர்ட்னஸ் இல்ல, ஆக்சிஜன் இருக்கட்டும், பெட்ஸா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் ப்ரிப்பேர்ட்னஸ் இல்ல, நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அதுல சுப்பிரமணியம் சுவாமி கூட மெம்பரா இருக்காரு. ராஜ்யசபா 9 ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களும் சொல்றாங்க. இப்ப இதுக்கு மேல எவ்வளவு வார்னிங் உங்களுக்கு வரணும், இன்னும் என்னதான் உங்களுக்கு சொல்லணும்? ஆனா மத்திய அரசாங்கம் இதை பத்தி எதையும் கவலைப்படாமல் சொன்ன மாதிரி பிரதம மந்திரி போய் தாவோஸ்ல பேசுறாரு, நாங்கள் வென்றெடுத்து விட்டோம். லான்செட் பத்திரிகையில தான் எழுதியிருக்காங்க. அதாவது the government has misguided the country. அவங்க கிளியர் கட்டா ஒரு சுயமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேசிய பேரழிவுன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, செல்ஃப் இன்ஃபிளிக்டட் கேட்டாஸ்ட்ரோஃப். ஸோ இதுல வந்து இது உங்களுடைய கேள்வியோட முதல் பகுதி. இதுல வந்து 2 மாற்று கருத்தே இல்லை. ரெண்டாவது வந்து இதை எப்படி கையாளுறோம்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த விதமான ஒரு பவர்ஸையும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காமல் இன்னைக்கு பிரச்சனை வர விஷயத்தை மட்டுமே அவங்க தலையில தள்ளி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கை கழுவி ஓட பாக்குறாங்க. அதாவது இது வரைக்கும் வந்து பிரதம மந்திரி தான் இந்த நாட்டையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்க மாதிரியும், மாநிலங்கள் எல்லாம் நாங்க சொல்றதுதான் கேட்கணும்ன்ற மாதிரியும், இந்த வெற்றிக்கே முதலாம் அலையை வென்றெடுத்து வெற்றிக்கே நாங்க தான் காரணன்ற மாதிரி இருந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப ஆள் எங்கன்னே தெரியல. இப்ப வந்து கம்ப்ளீட்டா இது மாநிலங்க கையில, நீங்க ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு வேக்சினேஷன் கொடுத்துட்டாங்க. நேற்று எவ்வளவு வேக்சினேஷன் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 7 லட்சம் தான் போட்டிருக்காங்களே. அதாவது டீக்கா உற்சவன்ல ஆரம்பிச்சு இந்த உற்சவு இதுன்னு இப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டு 30 லட்சம் தான் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே நம்ம அன்னைக்கு 12ஆம் தேதியே பேசணும். நீங்க உங்களுக்கு சட்டியில் இல்லாத போது அகப்பையில எங்க வரப்போகுது? நீங்க உற்சவ பண்ணி என்ன போகுதுன்னா 18 வயசுக்கு மேல போய் நின்னா உங்களுக்கு போடுறது வேக்சினேஷன் இருக்கா? இல்ல, வேக்சின் கிடையாது. இன்னைக்கு நேத்து பாத்தீங்கன்னா 7 லட்சம் தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டுவல் ப்ராங் ஃபெயிலியர், இந்த வேக்சினேஷனும் சரி ப்ரிப்பேர்ட்னஸும் சரி கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஓகே, இதை இப்போ எப்படி ஹேண்டில் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல நாடு இருக்கு. எல்லா மாநிலங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கவுங்க இப்ப ஸ்ட்ராட்டஜி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பிட்டு இருந்தவங்க இப்ப வந்து கம்ப்ளீட்டா கைவிடப்பட்டதுனால இப்ப அவங்க வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்கன்றதா உண்மை. இன்னையில இருந்து கூட நான் மறுபடியும் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், மாநிலங்கள் தங்களுடைய ஒரு சுய புத்தியை, சுய ஒரு அதிகாரத்தை உபயோகப்படுத்தி, ஏன்னா மக்களுக்கு அவங்க தான் ஆன்சரபிள். இவங்க இதே மாதிரி தான் ஒளிஞ்சிருவாங்க, பிரச்சனை வந்து ஒளிஞ்சிருவாங்க.
ஸோ இன்னைக்கு வந்து அவங்க முன்னாடி கொண்டு போகலைன்னா, அவங்களுடைய மக்களுடைய அந்த ஒரு சக்தியை உபயோகப்படுத்தலைன்னா, எல்லோரையும் கை சேர்த்து கொண்டு போகலைன்னா, அதாவது ஹெல்த் ப்ரொமோஷன் மாடல் சொல்லுவோம். யூ எம்பவர் த பீப்புள். மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, மக்களுக்கு அந்த அந்த நோயை பற்றிய அறிவு கொடுத்து, கம்யூனிகேஷனை நல்லா கொண்டு போய் முன்னாடி வரலன்னா இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட்னு தான் நான் பார்க்குறேன். நம்ம 12ஆம் தேதி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 4 விஷயங்கள் இன்னைக்கு சொன்னோம். பெட்ஸ் கிடைக்க போறது இல்லை, ஆக்சிஜன் கிடைக்க போறது இல்லை, வேக்சினேஷனுக்கு அடிதடி நடக்க போகுது, அப்புறம் வந்து லாக்டவுன் போடுவாங்கன்னு நம்ம சொன்னோம். அதெல்லாம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. பட் என்னுடைய சஜஷன் என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் அசர்ட். நவ் டோன்ட் ட்ரஸ்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட். திரு ஸ்ரீராம், ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் மாதிரியான சம்பவங்கள் வரும்போதும் நிகழ்வுகள் நடந்த போதும் மோடி அரசாங்கத்தை ஒரு சாரார் விமர்சித்தாங்க, இன்னொரு தரப்பு பாராட்டினாங்க. குறிப்பான அந்த விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் இருந்து வந்தது. ஆனால் கோவிட்-2 இந்த பேரலையை தடுக்கிறது, அதை எதிர்கொள்கிறது, கையாண்ட விதம் அப்படின்னு வரும்போது சில எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கலை, சில எதிர்க்கட்சிகள் கருத்தை கூட சொல்லலை. காங்கிரஸ் விமர்சிச்சிருக்கு, மற்றவங்க சீதாராம் யெச்சூரி போன்றவர்கள் விமர்சிக்கிறாங்க. ஆனால் இந்த விமர்சனம் வந்து வர்றது பார்த்திங்கன்னு சொன்னால், வெளிநாட்டு பத்திரிகைகள் உலகம் முழுக்க இந்த தொற்று பற்றி ஆய்வு செய்யக்கூடியவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தும் அரசியலுக்கு தொடர்பே இல்லாதவங்கள்ட்ட இந்த கண்டனங்கள் வருது. இது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாக தோல்வி, இந்தியா ஒரு நாட்டை சரியாக வழி நடத்த அரசு தவறிடுச்சு அப்படின்ற குற்றச்சாட்டை சசிகாந்த் முன்வைக்கிறார். அந்த ஏறத்தாழ இந்த விமர்சனங்களை என்டார்ஸ் பண்ணியும் அந்த அதில் நியாயம் இருக்கிறதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? முதல்ல வந்து பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் ஏதாவது ஒரு சின்ன இறப்பு வந்தால் கூட எல்லா டிவி சேனலும் தூக்கின்னு போயிட்டு அங்கே நிற்க வச்சு ஒரு ரேப்போ ஒரு மர்டரோ நடந்தால் சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள், தமிழக ஊடகங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வெஸ்ட் பெங்காலில் நடந்த அனார்கி, வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 25 பாஜக உயிர்கள் போனதை பற்றி ஒன்றுமே சொல்லலைன்றது வந்து வருத்தக்கூடியான விஷயம். அதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ரெண்டாவது விஷயம், மிஸ்டர் சுந்தர் சொன்னார் ஒன்றுமே தெரியல மிஸ்டர் மோடிக்கு என்ன. வேக்சினைசேஷனை பற்றி ஃப்ரெஞ்ச் பிரசிடெண்ட் மேக்ரான் நம்ம இந்தியாவுக்கு வேக்சினை பற்றி எதுவும் சொல்லித்தர வேண்டாம், அது உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது, உலகத்துக்கு எப்படி நடக்கணும்னு வழிகாட்டியது. என்னமோ அவர் அந்த வீடியோவை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் வாஸ் ஸ்பெஷல் இன்வைட்டி ஃபார் திஸ் G27 மீட்டிங், where he said we don't have to lecture India on vaccination, it is India who taught the world about vaccination. ஸோ அவர் அதை பார்த்தாருன்னா அப்போ அவர் புரிஞ்சுக்க பாருங்கள். அது ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் வேறு என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க? இதோட இதில் என்ன அரசியல்னு ரெண்டே விஷயம் நான் சொல்லிடலாம். இதை ஒரு எதிர்க்கட்சிகளும் அரசியல் செய்கிறதுன்னு நான் ரெண்டே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், தமிழ்நாட்டை வச்சு கொடுக்குறேன், தவறாக நினைக்காதீங்க. 2ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தமிழகம் இன்னும் ஒரு லாக்டவுனை தாங்காது, மக்களும் தாங்க மாட்டார்கள், பொருளாதாரமும் தாங்காதுன்னு சொன்னவர் இங்கே இப்போ இருக்கிற கரண்ட் சீஃப் மினிஸ்டர். இப்பொழுது லாக்டவுன் போட்டிருக்கார். ரெண்டாவது பாயிண்ட், 2500 ரூபா பொங்கலுக்கு கொடுத்ததை வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழ் ஒரு குடிமகனுக்கும் 6000 ரூபா கடனை சுமத்துறீங்கன்னு சொன்ன ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்றைக்கி 4000 ரூபா நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து 12,000 ஆகிடுமா 12,500 ஆகிடுமா நமக்கு தெரியல. மதிப்பிற்குரிய சிதம்பரம் சார் வந்து 2,500 ரூபாய் கொடுத்து பொருளாதாரத்தை சீரழிக்கிற அதிமுக அரசு இந்த 4000 ரூபாய்க்கு பாராட்டுகிறார்கள். நான் ஏன் இதெல்லாம் அதே மாதிரி மிஸ்டர் சஷாங்க் சொல்கிறாரு இந்த மாதிரி பிணங்கள் இருக்குன்னா, அவங்க 14 ஸ்டேட்ஸ் நிச்சயமாக ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் தானே இப்போ ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அவங்க உண்மையை சொல்லலாமே, எவ்வளோ இறந்துருக்காங்கன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையே. அவர் அந்த தரவோடு வந்து இங்கே வந்து இந்த மாநிலம்லாம் இவ்வளோ இறந்துருக்காங்கன்னு உண்மையான லிஸ்ட்டை அவர் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம வந்து பேசலாம். வந்து தரவோடு பேசணுன்றது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டுங்க. நம்ம வந்து இங்கே உட்காந்து எப்படி வேணால் பேசலான்றது வந்து இல்லை. பாயிண்ட்டாக சொல்லுங்கள், இவ்வளோ நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் இருக்குது, இவ்வளோ டெத் இருக்குது, வீசவி இவ்வளோ இருக்குது. உண்மையில் சொல்லணுன்னா அவரே போய் செக் பண்ணிக்கலாம். பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸில் டெத் ஃபெட்டாலிட்டி இஸ் லெஸர் தேன் நான் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ். இது ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்டு, செக் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ எந்த ஃபேக்ட்ஸ் இல்லாமல் லேண்ட்செட் எல்லாம் விமர்சிக்கிறாங்கன்றீங்களா? அப்சல்யூட்லிங்க. ஏங்க இது உங்களுக்கு இதுக்கு மேலேயே, அதாவது மிஸ்டர் வேக்சினேஷன் வந்தபோது இது மோடி ஊசி, இது பாஜக ஊசி, இதை போடக்கூடாதுன்னு சொன்ன இதே ஆப்போசிஷன். மிஸ்டர் பாகல் எடுத்துக்கோங்க, சத்தீஸ்கர் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் வேக்சினை வேஸ்ட் பண்ணார், மக்களுக்கு போடாமல்
இவர்களெல்லாம் மோடியை பற்றி இவங்க வந்து லெக்சர் பண்ணுறாங்கன்னு தான் வருத்தமாக இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க முதல் வாட்டி வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு. இன்னொன்று சொல்லிடுறேன், 5 லட்சம் டெத் பாடிஸ் ஃப்ரீசர்ஸில் யூஎஸில் வச்சுருக்காங்க. நம்ம தர்மம் படி நம்மளுடைய பணத்தை எரிப்பதை கூட நம்ம காட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். நம்ம அதை ஊருக்கு போட்டு உலகத்துக்கு போட்டு காட்டுறோம். ஒரு பிக்சரும் $23,000 விற்கப்படுகிறது. இது வந்து உலக சதி அகெயின்ஸ்ட் இந்தியா, ஜஸ்ட் பிகாஸ் வி சக்ஸஸ்ஃபுல்லி ஃபவுண்ட் 2 vaccines. One, of course, one was found by us. Other one is obviously given the rights to manufacture. ஃபைசரை நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஃபைசர் வந்து நம்மளோட ரூல்ஸ் அண்ட் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து அடியர் பண்ணலை இனிஷியலி. ஸோ நம்ம அதை வேண்டான்னு சொன்னோம். இங்கே ஃபைசருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் வேக்சின், 1500 rupees. நம்ம இங்கே வந்தபோது $250 வேக்சின். இங்கே வேக்சின்ஸ் இன்ஃபேக்ட் இன்றைக்கும் நான் என்ன ஒரு கோயம்புத்தூர் ஃபோன் கால், வில்லேஜஸில் பீப்புள் ஆர் ஸ்டில் ரெசிஸ்டிங் ஃபார் வேக்சின். விவேக் இறந்துட்டாரு, நான் ஊசிக்கு போட்டுக்கல. ஸோ இந்த வேக்சின்ல பண்ண பாலிடிக்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இப்ப நினைச்ச உடனே வேக்சினை வந்து ரைட் பாக்கெட்ல இருந்து லெஃப்ட் பாக்கெட்ல எடுத்து கொடுத்துடணும். மக்களுக்கு தயக்கம் இருக்கிறது உண்மை. ஒரு சிலருக்கு தயக்கம் இருக்கு. ஆனா விரும்பி போட வர்றவங்களுக்கு தடுப்பூசி இருக்கான்றது முக்கியமான ஒரு கேள்வி. கரெக்டுங்க. அதாவது தடுப்பூசின்றது வந்து ஆப்வியஸாக நம்ம இது வந்து ஒரு லாஜிக்கலாக தான் இதை வந்து பிளான் பண்ணணும். நிச்சயமாக அதோட இப்போ டிமாண்ட், ஏன்னா இப்போ தான் அந்த பயம் வந்திருக்கு. ஸோ எல்லா டாக்டர்ஸும் இப்போ சொல்லி ஒரு வேக்சினோ 2 வேக்சினோ போட்டுட்டா ஈவன் கோவிட் வந்தாலும் உயிர் சேதம் இல்லைன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இதை முதலிருந்து சொல்லியும் கேட்காம இப்போ அந்த பயம் வர்றதுனால இப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம எவ்ரி ப்ரொடக்ஷன் வந்து பேசிஸ் த டிமாண்ட் தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், சும்மா வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ ஆப்வியஸாக இப்போ அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ், திஸ் நாட் அ ஷார்ட்டேஜ், திஸ் இஸ் அ பியூர் டிமாண்ட் இன் இன்க்ரீஸ். அதுக்கான 4500 கோடி 2 பேருக்கும் ஃபண்ட் பண்ணி தேர் இன்க்ரீசிங் த கெப்பாசிட்டி டு ஆஸ் மச் அஸ் பாசிபிள். திரு கனகராஜ், டிமாண்டுக்கு ஏற்ப தான் சப்ளை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யூனிவர்சல் வேக்சினைசேஷன் பற்றி சொல்கிறீங்க. இந்த விமர்சனங்கள் அரசியல் பார்ப்பட்டவை அப்படின்றது சேஷாத் ஸ்ரீராமுடைய ஒரு கருத்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேறு எப்படி அவங்க பேச முடியும்? கண்ணு முன்னால் இப்போ அவர் சொன்னார்ல, திரு சசிகாந்த் செந்தில் வந்து தரவுகளோடு பேசணும், இப்படி பேசக்கூடாது. இப்போ இவர் சொன்னார், பிஜேபி ஆளுகிற மாநிலங்களை விட பிஜேபி அல்லாத அரசுகள் இருக்கிற இடங்களில் தான் டெத் ரேட்டுன்னு அதிகம்னு ஹிந்து ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. 689 பேர் இறந்த இடத்துல 68 பேர் தான் காமிச்சாங்க. நான் வேணா இப்போ காமிக்கிறேன் அவர்கிட்ட. ஹிந்து அதை எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி பட்ஜெட் பண்ண வேறு ஒரு ஸ்டேட் எதையாவது அவர் சொல்லட்டும் பார்க்கலாம். அப்படி எதுவும் சொல்ல முடியாது. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். லான்செட் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி 2 நாளைக்கு முன்னால் 9ஆம் தேதி என்று இந்து பத்திரிகையினுடைய நடுப்பக்கத்தில் நிசிம் மன்னத்துக்காரன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்லி, அந்த தலைப்பே வந்து சமூக படுகொலைன்னு சொல்லியிருக்கார். அலகாபாத் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, ஜெனோசைடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. இந்த ரெண்டையும் இவர் என்ன சொல்லுவார், அலகாபாத் நீதிமன்றம் அரசியலாக இப்படி சொன்ன நீதிமன்றம்னு அவர் சொல்ல போகிறாரான்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நேற்றுக்கா இன்னைக்கான்னு தெரில, இந்து பத்திரிகையில் தலையங்கம் என்ன சொல்லுது, இது ஓவர் ரீச், அவுட் ரீச் அண்ட் ஓவர் ரீச்னு ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. ஜுடிஷியல் அவுட் ரீச் அண்ட் ஓவர் ரீச்னு. நான் வந்து 20 பேர் கொண்ட குழு ஆக்சிஜன், ஏங்க இப்படி ஒருத்தரை நீங்கள் வந்து இந்தியாவில் கொரோனாவை விட மிகப்பெரிய பேரிடர் யாருன்னா மோடி அரசாங்கமும் மத்திய நிர்வாகமும் தான் மிகப்பெரிய பேரிடர். நான் இன்றைக்கி சொல்கிறேன், இப்போது நம்ம சுந்தரராஜன் சொன்னார் 10 லட்சம் பேர் ஆகஸ்டில் இறந்துருப்பாங்க அப்படின்னு. அப்படி இறந்தால் மிகப்பெரிய அளவிற்கான இறப்புக்கு காரணம் மோடியும் அவருடைய அமைச்சரவையும் மத்திய நிர்வாகம்தான், அதை சீர்குலைத்தவர்களும் தான். அவங்க தான் இதுக்கு ஆன்சரபிளாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஆக்சிஜனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு குழு போடுறதுக்கு யார் தேவை இருக்குது? நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுனால அதை செய்ய முடியலைன்னு சொல்லி தானே சுப்ரீம் கோர்ட்டு லைனில் வந்து அதை சொல்கிறாங்க. எனவே அவர் சொல்கிறத அப்படி பண்ண முடியாது. அப்புறம் இது என்ன பதில்? அதாவது
அவர் சொல்கிறாரு, இப்படி நிறையா பாஜகக்காரங்க சொல்கிறாங்க, யார் செத்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் அதுக்கு மோடிக்கு மட்டும் சொல்லாதீங்க, எவ்வளோ பேர் வேணாலும் செத்துக்கட்டும். ஏங்க டிமாண்ட் இவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏதோ முந்தா நாள் ஆகாயத்துலேருந்து குதிச்சது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் 45 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேக்சினேட் பண்ணணுன்னா 78 கோடிக்கு போடணும். 78 கோடினா 156 கோடி டோஸ் உங்களுக்கு வேணும். 156 கோடி டோஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு மாதத்துக்கு 20 கோடி டோஸ் நீங்கள் உற்பத்தி பண்ணால் கூட எத்தனை மாதம் தேவைப்படும்? 7.8 மாதம் தேவைப்படும். இதெல்லாம் தெரியாமல் நான் 18 வயசுக்கு மேலே நான் திறந்து விட்டேன். என்னது எவ்வளவு மோசமாக! நான் அவர் சசிகாந்த் செந்தில் கூட சொன்னார், அது என்ன மிஸ்மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னார். மேனேஜ் பண்ணால் தானங்க மிஸ்மேனேஜ்மெண்ட்டு. இது மிஸ்மேனேஜ்மெண்ட்டே இல்லை, எதுவும் தெரியாத ஒரு மனிதர். இதை அடுக்கி வைக்கிறதுன்னு ஒரு மனிதர் முயற்சி பண்ணி அதில் தப்பாக அடுக்கி வச்சாருன்னா பரவாயில்ல, கையை தட்டு காலை கழுவு அங்கே பூ தூவுறேன் அதை தூவுறேன்னு சொன்னாரே தவிர இந்த காலத்தில் ஒரு தலைவனுக்குரியான பங்கு என்னங்க? இந்த எத்தனாம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி பதவி ஏற்றாரா? 7ஆம் தேதி பதவி ஏற்றார் முதலமைச்சர். அடுத்த நாள் என்ன பேசுகிறாருன்னா ஜனங்கள்கிட்ட சொல்கிறார், நீங்கள் எப்படி இருங்க, நீங்கள் எப்படி இருங்க என்று பேசுகிறார். அப்படி பேசுகிறதுக்கு இவர் என்னைக்காவது தயாராக இருந்தாரா? அது ஒருபோதும் இல்லை. அதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, இட்ஸ் எண்ட் கேம் முடிஞ்சு போச்சு என்று ஹர்ஷ்வர்தன் மார்ச் 3ஆம் தேதி பேசினார். ஆக்சிஜனை கட்டுப்படுத்தணும், தேவையை கட்டுப்படுத்தணும். இவங்க இப்படி தான் பேசுவாங்க. இவங்க வியாபாரம் தானே பண்ணுறாங்க, அதனால டிமாண்டு சப்ளைன்னு பேசுவாங்களே தவிர. இல்லை, அவர் பேசின நாளில் அது எண்ட் கேம் தானே. அவர் பேசின காலத்தில் நீ மார்ச் மாதத்தில் அதனுடைய தொடக்கத்தில் கொரோனாவுடைய தாக்கம் இந்தியாவுக்குள்ளே இல்லை, ஸோ நாம் வெற்றி கொண்டுட்டோம். என்னை மாதிரி மருத்துவ அறிவு இல்லாதவனும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து பேசுகிறவனும் சொன்னால் பிரச்சனை இல்லைங்க. உலகம் முழுவதும் செகண்ட் வேவ் வருதுன்றான், தேர்டு வேவ் 3ஆவது அலை வருதுன்னு சொல்கிறான். அதுக்கு தயாராகுன்னு சொல்லும்போது நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம், உங்களுக்கு நீங்களே பாராட்டி ஒரு தீர்மானம் போட்டு, அது தேர்தலுக்காக பண்ணது. பிப்ரவரியில் அதை சொன்னபோது தேர்தலுக்காக பண்ணது. நம்பர் 2, ஆக்சிஜனை ஜுடிஷியஸாக பயன்படுத்துங்கிறது வேறு. ஆக்சிஜனை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடெல்லாம் தேவைன்னு பியூஷ் கோயல் பேசுகிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தனி மனித இடைவெளி தேவை, 6 மீட்டர் தேவை. ஒரு மனிதர் இந்தியாவில் நான் தலைமை தாங்கிறேன்னு சொல்கிறவர் 2 லட்சம் பேரை நான் இப்படி ஒரு கூட்டத்தையே நான் பார்த்ததில்லைன்னு ஒருத்தர் பேசிட்டு வந்தார்னா அவரை நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? ஒருபோதும் இத்தகைய கூட்டத்தை பாழாது. பேரிடர் போய்விட்டது, மாஸ்க் தேவையில்லை. யார்? ஹிமந்தா பிஸ்வா சர்மா. இன்றைக்கி அவர் தான் அஸ்ஸாமினுடைய முதலமைச்சராக ஆகப்போகிறவர். நீங்கள் மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்கன்னு எல்லாரும் ஊரெல்லாம் சொல்லிவிட்டு இவர் எலெக்ஷன் கேம்பெயினில் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் மாஸ்க் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு நீங்கள் பாருங்களேன், எல்லாரும் இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கலாமா, புதிய இடத்துக்கு கொண்டு போகலாமா என்றெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கும் இந்த தடுப்பூசிகளை தயாரிப்பதற்கான எல்லா வலுவும் இருக்கக்கூடிய 7 பொதுத்துறை நிறுவனங்களை பூட்டி வைத்திருக்கிற மனிதர் ரெம்டெசிவிருக்கு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன் நீங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்தவே முடியாதா? ஜனங்கள் இந்தியா முழுவதும், அதாவது என்ன நினைக்கிறான், ரெம்டெசிவிர் தான் தன்னுடைய குழந்தையின் உயிர் ரெம்டெசிவிரில் இருக்குது, தன்னுடைய கணவனுடைய உயிர் ரெம்டெசிவிரில் இருக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த உற்பத்தியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாதா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்லுங்கள். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்க ஒரே இதாக. இங்கே இருக்கக்கூடிய ஊசி தயாரிப்பு நிறுவனங்கள் எதனாலையும் பண்ண முடியாதா? நீங்கள் நான் நேற்று முதல்ல சொல்லும்போது இது மாதிரி அவர் இந்த 3 ப்ரைஸ் வைக்கிறதுனால என்ன வரும்னு, இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை என்ன எழுதியிருக்கு, 6 மடங்கு விலை நம்ம சொல்லுவார் வலதுசாரி. அந்த 6 மடங்கு விலையை எப்படி நியாயப்படுத்துவார்? எங்கேருந்து நியாயப்படுத்துவார்? ஏன் இது எல்லாத்தையும் கவர்மெண்ட்டு கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை வருமா? எனவே எதையும் திட்டமிடாத, எல்லாம் அதன் போக்கில் விடுகிற, அதற்கான திட்டமிடுவதற்கான ஒரு தகுதியும் திறனும் மக்கள் மீது நேசமும் மற்ற ஒரு அரசாங்கம், கொரோனா பேரிடரை விட மிகப்பெரிய பேரிடர் மோடியும் அவருடைய அரசுந்தான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதைத்தான் நீங்கள் லான்செட் சொல்லுது, டைம்ஸ் சொல்லுது, வாஷிங்டன் போஸ்ட் சொல்லுது, கார்டியன் சொல்லுது, நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது, ஆஸ்திரேலியன் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் சொல்லுது, ஹிந்து சொல்லுது. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருந்து 3 கடவுளும் நேரம் எப்பா
நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னால் கூட கடவுளை போட்டு தள்ளுவாங்களே தவிர இவங்க திருந்தவே மாட்டாங்க. இவங்க வெளியே போனால் மட்டும்தான் இந்தியாவுக்கு விடிவு காலம். திரு கிருஷ்ணன் அவர்கள்ட்ட நான் கேட்கணும், திரு பா கிருஷ்ணன்ட்ட, இந்த விமர்சனங்கள் அப்படின்ற ஒன்றின் மீது நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்தியா ஒரு சாஃப்ட் பவராக எமர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்ற அளவிலான பிரச்சாரங்கள் கடந்த NDA 1 இந்த மோடி அரசானுடைய முதல் பகுதியில் ஒரு பெரிய பிரச்சாரமாகவே செய்தாங்க. இப்போ அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிறது மாதிரி இருக்குது. இந்தியாவினுடைய கட்டமைப்பு, வளர்ந்த நாடு, நம்ம நம் சைனாவோடும் அமெரிக்காவுக்கும் நிகரான நாடு அப்படின்ற அளவில் நாம் இந்தியாவை பொசிஷன் பண்ணுற அந்த முயற்சிகளில் இந்த ரிப்போர்ட்ஸ் மருந்து இல்லை, ஆக்சிஜன் இல்லை, படுக்கை இல்லை, மக்கள் அவலம் அப்படின்ற ஒன்று இல்லை இது இன்னும் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியாக தான் இருக்கோ அப்படின்னு உலகம் பார்க்குற ஒரு நிலைமைக்கு தள்ளுமா? இன்னொன்று, உலக பத்திரிகைகள், இந்திய பத்திரிகைகள் இவ்வளவு காட்டமாக எழுதலை, ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் இந்த பாதிப்புகளை பதிவு செய்கிறாங்க. ஒரு பருந்து பார்வையில் மொத்தமாக எல்லா நாடுகளையும் பார்க்கக்கூடியவங்க இந்தியாவை அதன் கையாண்ட தன்மையை மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்க மேற்குலக பத்திரிகையாளர்கள். அவங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இருக்க போகிறதில்ல. பட் இது பின்னாடி முதல் அலையை, சர்வதேச அலையை வெற்றிகரமாக செயல்படுத்துனதுனால ஏற்பட்ட அந்த புகழை கெடுக்கிறதுக்காக உள்நோக்கத்தோடு செய்கிறாங்கன்னு திரு ஸ்ரீராம் சொல்கிறாரு. உங்கள் பார்வை என்ன திரு கிருஷ்ணன்? முதல்ல நம்ம இந்த விவாதத்தோட மையப்பொருளாக இருப்பது இந்த லான்செட் பத்திரிகையினுடைய அந்த பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தியின் அடிப்படையில் தான் அந்த மையமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்ம அது ஒரு ரெப்யூட்டட் மெடிக்கல் நியூஸ் பேப்பர்னா ஐ ஹவ் கான் த்ரூ அபவுட் தி பர்டிகுலர் நியூஸ் பேப்பர். அதில் ஐ கேம் டு நோ ஒன் இன்ஃபர்மேஷன். நான் அந்த பத்திரிகையுடைய ரெப்புடேஷனை எந்த விதமான கேள்வியும் கேட்கல. ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். நான் கடைசி பேட்ஸ்மேன் வந்ததுனால எனக்கு ஓவர்கள் மிக குறைவு. அதனால how the Lancet backed Beijing and lost all credibility அப்படிங்கிற ஒரு தகவலை தைவான் நியூஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அந்த லான்செட் பத்திரிகையினுடைய கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை மீதே கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டு விட்டால் அதை மையப்படுத்தி நாம் பேசுவது என்பது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டதோ என்று கவலைப்படுகிறேன். நான் சொல்றேன், WHO சொல்லி இருந்தால் இன்றைக்கு சில நாளேடுகளே சௌமியா சுவாமிநாதன் நம்ம மருத்துவ வல்லுநர் அவங்க சொல்லியிருக்காங்க, WHO களத்தில் இருந்து பார்த்து சொல்லியிருக்காங்களா, அது கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சந்தேகப்படல. ஓராண்டுக்கு முன்பு செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் UN WHO அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, at one stage commended our measures taken by the government. அதை சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தான் கவனத்தில் கொள்கிறேன். இது ஒரு பக்கம், இதோட நிறுத்திக்கிறேன் இந்த பாயிண்ட். ரெண்டாவது, மரணங்கள் பற்றி ரொம்ப மறைக்கிறாங்க, டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றதுலாம். எப்போதுமே மரணங்களின் எண்ணிக்கை, சாவுகளின் எண்ணிக்கை நிச்சயமாக முழுமையாக எந்த சமூகத்திலும் வெள்ளத்தில் இறந்தார்கள்னா ஒரு பத்திரிகை 2 லட்சம் போடும், ஒரு பத்திரிகை 10,000 போடும். அதனால இந்த புள்ளி விவரங்களை நம்பி நாம செயல்பட வேண்டும். பத்திரிகைகள் போடுற புள்ளி விவரம் இல்லை, அரசு வெளியிடுற புள்ளி விவரங்களுக்கு வாங்க. இப்ப சுனாமியில எவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படின்றதுக்கு நம்மகிட்ட திட்டவட்டமான புள்ளி விவரம் இருக்கு. கடலூர்ல எவ்வளவு பேர் இறந்தாங்க, மரக்காணத்தில் எவ்வளவு பேருக்கு பாதிப்பு இருந்தது, சென்னையில் என்ன பாதிப்பு அப்படின்னு நம்மகிட்ட திட்டவட்டமான புள்ளி விவரம் இருக்கு. பத்திரிகைகளில் ஒன்றும் குறைச்சி எழுதலாம், கூட எழுதலாம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அரசு சொல்கிற புள்ளி விவரங்களை பற்றி தான் நாம் பேசுகிறோம். அரசாங்கம் கூட எல்லா புள்ளி விவரத்தையும் எல்லா விவரங்களையும் வெளியிட்டு மக்களை வீதிக்குள்ளாக்க வேண்டிய சூழல் வீதிக்குள்ளாக்க வேண்டாம் என்ற கவனத்தோடு செயல்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். மூன்றாவது, இப்போ நம்ம எல்லாத்தையுமே பேசும்போது இட் இஸ் வெரி ஈஸி டு பிளேம். நம்ம எல்லாத்துக்குமே மோடி தான் காரணம், மோடி வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே மோடி வீட்டுக்கு அனுப்பிச்சோடனே கொரோனால அது தீர்ந்து போயிடும், சுபிட்சமாயிடும் சொல்ல முடியும். அப்படி இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா ஆலோசனை சொல்லுவோம். நிச்சயமாக அரசாங்கம் திணறுகிறதா, அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறைபாடுகள் இருக்கிறதா என்றால் ஆம் என்று நான் மறுக்காமல் சொல்லுவேன். குறைபாடுகள் இருக்கின்றன. இன்னைக்கு கூட உத்தரப்பிரதேசம் பாஜக ஆளுகிற, நீங்க பாஜக அரசாங்கம் சொல்றீங்க, தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆளுகிற மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் சந்தோஷ் கங்குவார் மாநில பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தை கடிந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு தகவலே நீ வர மாட்டேங்குது. அப்போ அவங்க நேர்மையாக இதுல சரியாக செயல்படுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இப்ப நம்ம சொல்ற ஒரு மாநிலம் இப்ப எல்லாத்தையும் மாநில தலையில கட்டிட்டாங்க அல்ல, மாநிலங்களுக்கு தான் கள நிலவரம் தெரியும். இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு ஆண்டு பாடம் கத்துக்கிட்டாங்க. நீங்க இப்ப நரேந்திர மோடி ரொம்ப ஈஸியா பூ தூவுறாரு, கை தட்டுறாரு, பெல் அடிக்கிறாரு, விளக்கேற்றுறாரு, இதெல்லாம் போயிடுமா கொரோனா?
கொரோனா போவதற்காக அவர் அப்படி செய்யவில்லை. இதெல்லாம் கவனமா நம்ம எல்லாம் கவனமா கவனிச்சுட்டு இருப்போம். ஆனா நம்ம சௌரியமா தான் விமர்சனம் செய்வோம். அவர் என்ன சொன்னாரு, களப்பணியாற்றுவர்களை பாராட்டுகிறவர்கள் வகையில் நம்ம கைதட்டுவோம், விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சமூகத்தில் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள், இந்த வருஷம் அது கூட இல்லை, அப்படியெல்லாம் அவர் செய்யவே இல்லை. ஆனா ஒரு சில நிகழ்வுகள் அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம விமர்சனம் பண்ணுவோம். என்னமோ நரேந்திர மோடி கைதட்டி கொரோனா போயிடுன்னு சொன்ன மாதிரி ஏதோ அங்கொன்று இங்கொன்று சொன்ன உடனவர்களை வைத்துக் கொண்டு நரேந்திர மோடிக்கு சொல்வது, அது நான் நரேந்திர மோடியை சப்போர்ட் பண்ணல, நான் அப்படி சொல்லல. குறைகள் உண்டு, ஆனால் குறைகளை தவிர்ப்பதற்காக எதிர்கட்சிகள் ஆலோசனை சொல்ல வேண்டும். ஆலோசனை சொல்லி இருக்கிறார் டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு 10-15-20 நாட்களுக்கு முன்பு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அதற்கு அழகாக சுகாதாரத்துறை அமைச்சர், மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பதில் சொல்லிருக்காரு. நீங்க சொல்லிருக்கீங்க சார், நாங்கள் ஸ்புட்னிக் எல்லாம் இறக்குமதி செய்ய கிருஷ்ணன், உங்களுக்கு சில குறைபாடுகள், முழு உண்மைகளை நீங்க பேச மாட்டீங்களோ அல்லது உங்க கவனத்துக்கு வரலையோன்னு நினைக்கிறேன். ஒரு முன்னாள் பிரதமர், ஒரு டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரியான ஸ்டேச்சர் இருக்கிற ஒரு தலைவர் பிரதமருக்கு கடிதம் எழுதுனா பிரதமர் அதுக்கு அக்னாலஜி கூட பண்ணல. கிண்டல் துணிக்கிற துணியில ஹர்ஷவர்தன் திருப்பி பதில் சொன்னார். இவ்வளவு பேர் அவ்வளவு நடக்கிற நேரத்தில், இவ்வளவு பேர் மடிந்து சாகிற நேரத்தில் அரசாங்கம் எங்க, என் பிரதமர் எங்க, என்னுடைய உள்துறை அமைச்சர் எங்க, என்னுடைய சுகாதார அமைச்சர் எங்க, இவ்வளவு மோசமா இருந்திருந்தா வேற நாடுகள் என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற கேள்விகள் வர்றதை எப்படி தவிர்க்க முடியும்? இன்னொன்று வந்து எண்ணிக்கையை குறைச்சி காட்டுறதுக்கு பின்னாடி கூட ஏதோ வியூகம் இருக்கிற மாதிரி சொல்றீங்க. ஒரு ஊடகவியலாளர், ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு லார்ஜர் டிரான்ஸ்பரன்சி, த கிரேட்டர் டிரான்ஸ்பரன்சி தானே மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை தரும். இவ்வளோ பேர் சாகுறாங்க அப்படின்னு அதுதான் உண்மைன்னா அதையே மறைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைகளை பொதுவெளியில் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரும், மக்கள் அரசுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் கடுமையான மெஷர்ஸ் எடுத்தால் கூட அதுக்கு வந்து ஜனங்க மனமும் வந்து ஒத்துழைப்பாங்கல்ல. நீங்கள் மறைச்சிங்கன்னா அதனால் என்ன பலன்? இல்ல அது எல்லாத்துலயுமே அப்படி பண்ண முடியாது. சில பேனிக் சிச்சுவேஷன்ல சில விஷயங்களை கொஞ்சம் கவனமா தான் பேசுவாங்க. நான் என் களத்தில் என் அனுபவத்தில் சொல்றேன். சுனாமி நடந்த போது நான் பீச்சுக்கு போயிருக்கேன். பீச்சுக்கு போகும்போது அதிகாரிகள் சொன்ன அவ்வளவு பேர் இல்லை சார், ஒரு 10-15 பேர் இறந்து போயிருப்பாங்க சார் அப்படின்னு சொன்னார். ஆனா மறுநாள் நமக்கு எப்படி தகவல் கிடைச்சது, லட்சக்கணக்கான பேர் இறந்தார்கள். ஆனா முதல் கட்டமாக அப்படித்தான் பீதியை ஏற்படுத்தக்கூடாது, பயமே ஏற்படுத்தக்கூடாது, அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது போன்ற பல விஷயங்கள் கருதித்தான் எண்ணிக்கையை அவர்கள் மறைப்பதற்கோ அல்லது குறைத்து சொல்வதற்கோ சாத்தியக்கூடாது. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணல, அதுக்கான ரீசன் ஏதோ இதை இருக்கும்னு சொல்றேன். மூன்றாவது, மன்மோகன் சிங் அவர்களுக்கு கேள்விகளை நீங்க அப்படி சொன்ன மாதிரி இல்லை, பிரதமர் எங்கே, உள்துறை அமைச்சர் என்று கேட்டா அவர் கேட்டார், அப்படி இல்லை. மன்மோகன் சிங் கடிதத்தை முழுக்கவும் படித்தேன், ஹர்ஷ்வர்தன் கடிதத்தை முழுக்கவும் படித்தேன். நாம அதுக்கு வந்து அவர் அக்னாலஜ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி வேண்டாம். ரிப்ளை அரசாங்கம் தரப்பில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவது, மாநிலங்களுக்கு தேவையான இப்ப தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளுக்கு முன்னாடி கேட்டார், அடுத்த நாளே ஆக்சிஜன் அளவை வந்து மெட்ரிக் கேட்ட அளவுக்கு கிட்டத்தட்ட 416 டன் சப்ளை செய்வதற்கு வந்து இருக்கு. அப்போ இது போறாதா? இது போற கேட்டதுக்கு உடனே செயல்படுகிற அரசாங்கம் போறாதா? ஒன்று. இப்போ மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியல் தான் போக விரும்புகிறேன் சார். மேற்கு வங்கம் இன்றைக்கு அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றாக அதிகரித்து கொண்டு வருகிறது மேற்கு வங்கம். கேரளாவில் கூட தோழர் கனகராஜ் அவர்களுக்கு தெரியும், ஒரே நாள் கிட்டத்தட்ட 34,000 பேர் பாதிக்கப்பட்டது சம்பவம்லாம் உண்டு. இதெல்லாம் பதிவாக்கு நாம அதெல்லாம் இஷ்யூ ஆக்கல. இதுக்கு என்ன, எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்பட முடியுமா என்று பார்க்க வேண்டும். நீங்க வந்து ஒரு பத்திரிகையை சொல்லிவிட்டது என்று சொன்னா, மேலை நாட்டு பத்திரிகை சில ஒரு பத்திரிகை இல்ல உலகம் முழுக்க இருக்கிற ஒரே ஒரு பத்திரிகையாவது, உலக இண்டிபெண்டன்ட் மீடியா ஏதேனும் ஒன்றாவது இந்தியா இதை பிரமாதமாக கையாண்டிருக்கு அப்படின்னு சொல்லிச்சா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் லேண்ட்செட்டு வந்து நான் பொலிட்டிக்கல் ஒரு மெடிக்கல் பைபிள் ஆஃப் மெடிக்கல் வேர்ல்டுன்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சி சம்மந்தமாகவும் எழுதுறவங்க அவங்க அரசியல் விமர்சனத்தை மிக மிக அரிதாக செய்யக்கூடிய ஒரு பத்திரிகை அது. உலகத்தின் எந்த ஒரு பத்திரிகையாவது நீங்கள் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து இந்தியாவில் உட்கார்ந்து இந்தியன் கரஸ்பாண்டண்ட்டாக இருந்து எழுதக்கூடியவங்களுடைய எந்த ஒரு பத்திரிகையாவது இந்த அரசு சிறப்பாக இதை கையாண்டதுன்னு சொல்கிறாங்களா? இவ்வளவு பெரிய பேர் அவ்வளோ நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் அரசு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்றது தான் அவங்களுடைய விமர்சனமாக இருக்குது. திரு சுந்தர் உங்களுடைய நிறைவு பார்வை. அதாவது ஒரு அறிவியல் பூர்வமாக செயல்படக்கூடிய இந்திய அரசு வந்து முழுமையாக அறிவியல் பூர்வமாக செயல்பட்டதன் விளைவை வந்து இந்திய மக்கள் வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் காயத்ரி மந்திரத்திற்கும் கோமியத்திற்கும் செலவழித்த தொகையையும் செலவழித்த கவனத்தையும் தடுப்பூசிக்கும் ஆக்சிஜனுக்கும் நாம கவனப்படுத்தோம்னா ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் நாம் வந்து மாட்டோம். காயத்ரி மந்திரம் ஏதோ ஒரு எவனோ ஒரு மூலையில் சொன்னது விமர்சனம் பண்றீங்களே,
ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் லாஜிக்கல். ரெம்டெசிவிர் சப்ளை பண்றது அதுக்கு செலவழிச்ச கவனத்தையும் நீங்க உண்மையிலே அறிவியல் பூர்வமாக செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்க வந்து பண்ணிருந்தீங்கன்னா யூபியில நம்ம வந்து போய் பார்த்தோம், நிறைய பாஜக தொண்டர்கள் போய் நோயாளிகளுக்கு அது என் காசுல ஏன் பண்றீங்க? தனிப்பட்ட அது நீங்க சயின்டிபிக் பேஸ்டான்றதா முக்கியம். அவர் எந்த ஒரு அட்வைஸும் அறிவியல் பார்ப்பட்டதா இருக்கணும். திருசுந்தர் scientific, sir. Certain thing can also be on belief and faith. திருசுந்தர் அது 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 நீங்க வந்து மத குருமார் வச்சு பார்த்துக்கோங்க. ஐசிஎம்ஆர் எதுக்கு செய்யணும்? அதை எதுக்கு வந்து பல சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன் அதை செய்யணும்? அதை இப்போ நம்ம இந்த அரசு முழுவதுமாக அறிவியல் பார்வை விட்டு நம்ம ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் பார்த்தோம். பாஜக தொண்டர்கள் போய் மருத்துவமனையில் போய் கோமியத்தை கொடுக்குறது பார்த்தோம். அது வந்து இது என்ன நமக்கு காமிக்குதுன்னா, ஒட்டுமொத்தமாக அறிவியலை கைவிட்டு மக்கள் நலனை கைவிட்டு அரசாங்கம் இந்த பேடர் காலத்திலையும் மத உணர்வுகளை தூண்டுவதற்கு தான் அந்த முயற்சி பண்ணிருக்க அரசாங்கம். உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஆக்சிஜன் இல்லைன்னு ட்வீட் போட்டால் கைது பண்ணுறாங்க. அல்லது அந்த முதலமைச்சர் சொல்றாரு, மிரட்டுறாரு, நான் உங்களை கைது செய்வோம்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்போ நீங்கள் வந்து தரவுகளை நீங்கள் வந்து மறைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உண்மை வந்து வெளியேறாமல் போயிடாது. நீங்கள் டேட்டாவுன்னா பட்ச் பண்ணலாம், ஆனால் ட்ரூத் வில் கம் அவுட். உண்மை வந்து உடனே வெளியே வந்தாகும். அப்போ இன்னைக்கு என்ன தேவை? நம்ம எல்லாம் இன்னைக்கு இருக்கின்ற அந்த பெருந்தோட்டு வரைகோட்டை எப்படி நாம் வளைப்பது, நாம் எப்படி வந்து அந்த கேர்வை வந்து பிளாட்டோ ஆக்குறது, அந்த கேர்வை வந்து எப்படி நம்ம பெண்ட் பண்ணுறது, அதுதான் இன்னைக்குள்ள. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நாம் தாமதிக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்தியர்களோட உயிர் வந்து போயிடும். அப்போ தயவு செஞ்சு மத்திய அரசாங்கம் எல்லா பணத்தையும் நீங்கள் வந்து நான் சொல்லுவேன், இப்போது தேசிய அரசாங்கத்தை கட்டமைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நேஷனல் கவர்மெண்ட் இப்போ வேணும். ஒரு கட்சியாக கவர்மெண்ட் எல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பேடருக்குள்ள நாடு போயிடுச்சு. இப்போ தேசிய அரசாங்கம் வந்து எல்லா செலவுகளையும் நிப்பாட்டுங்க. உங்களுக்கு சென்ட்ரல் விஸ்டா, ரஃபேல் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. எல்லா பணத்தையும் கொண்டே நீங்கள் வந்து தடுப்பூசியிலும் ஆக்சிஜனிலும் போடுங்க. இங்கே செங்கல்பட்டில் இருக்கின்ற பொதுத்துறை சேர்ந்த அந்த வேக்சின் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் ஆரம்பித்து எல்லா பப்ளிக் செக்டர் அன்ட்டு இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. அந்த ஆக்டிவ் ஃபார்மா இன்கிரீடியன்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் இருந்துன்னா எந்த மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனமும் இந்த வேக்சினை தயாரிக்க முடியும். பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதை தயாரித்து அவர்கள், அதாவது மந்தை தடுப்பாற்றல், ஹேர்ட் இம்யூனிட்டி எப்போ வரும்னா, ஒரு 70% மக்களுக்கு தடுப்பூசியோ அல்லது 70% மக்களுக்கு இந்த நோய் தொற்று வந்தால் தான் நமக்கு மந்தை தடுப்பாற்றல் வரும். அது எப்படி நீங்கள் 70% பேருக்கு நீங்கள் நோயை வர வச்சிட்டிங்கன்னா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உயிரிழப்பார்கள். அப்போ நீங்கள் தடுப்பூசி போட்டு அந்த தாக்கத்தை குறைத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றக்கூடிய தருணம் இந்த தருணம். இதை இன்னைக்கு ஆளக்கூடிய ஆட்சிகளால் செய்ய முடியாத அதற்கான ஒரு அறிவார்ந்த பார்வை அவர்கள் கிடையாது. அப்ப இன்னையோட தேவை என்பது எல்லா கட்சிகளும் இணைத்த ஒரு தேசிய அரசாங்கம் போன்ற ஒரு ஃபார்மேட் தான் இந்த பேடர் காலத்திற்கு இந்தியாவை காப்பாற்ற நான் நிச்சயமாக நம்புறேன். நீங்க சொல்றீங்க ஒரு ஹெர்ட் இம்யூனிட்டின்ற ஒன்று சொல்றாரு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸோடைய முதல் செய்தி எடுத்தீங்கன்னா கூட சர்வதேச அளவில் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இந்த ஹெர்ட் இம்யூனிட்டியை அட்டைன் பண்ணுறது அப்படின்ற ஒன்று, அதுக்கான நம்பிக்கை அப்படின்றது சிதைந்து கொண்டே வருது. இந்த வைரஸோடு தான் நம்ம வாழ போகிறோம். இது ஏன்னா தடுப்பூசி செலுத்துகிற வேகம் வந்து மிக மிக குறைவாக இருக்குது. எனவே நீங்கள் வந்து இந்த வைரஸோடு தான் வாழ்கிற நிலைமைக்கு ஆளாகும். இந்த ஹெர்ட் இம்யூனிட்டி அப்படின்ற ஒன்று குளோபலாக அட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை இப்போ இருக்கக்கூடிய வேகத்தை பார்த்தா அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. உங்கள் நிறைவு குணா எனக்கு வந்து இல்லை, அதனால தான் நம்ம இந்த மியூட்டேஷன்ஸ் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுவோம்னா, நம்ம இந்த வைரஸ் வந்து எப்படிலாம் வந்து மரபணு பிறழ்ச்சி ஏற்படுது, எப்படிலாம் திரிபுகள், அதாவது வேரியன்ஸ் வந்து வருது, அந்த வேரியன்ஸ் வந்து எப்படி எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படுது, அந்த புரோட்டீனில் வருதா இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களில் வருதா, எந்த மாதிரியான மியூட்டேஷன்ஸ்லாம் நமக்கு வருது, இந்தியர்களுக்கு எது அதிகமாக வருது, இந்தியாவுடைய ஜினோம் சீக்வன்ஸ், இந்தியாவுடைய வைரஸ் சாம்பிள்ஸ் வந்து நாம் வந்து மரபணு வரிசைப்படுத்திட்டோமா, அதை எல்லாத்தையும் ஒரு காமன் டேட்டா பேஸில் போட்டோமா, அந்த டேட்டா பேஸ் வந்து எல்லா வேக்சின் மேனுஃபேக்சர்ஸ் போதா, இதுதான் ஒரு அறிவியல் பூர்வமாக செயல்படக்கூடிய அரசா வந்து இருக்குமே ஒழிய நீங்க வந்து மற்ற எந்த விஷயங்களும் வந்து இந்திய மக்களை வந்து காப்பாற்றாது, உலக மக்களை வந்து காப்பாற்றாது. இந்த இதை போன்ற விலங்கியல் நோய்களுக்கு இதுவரைக்கும் உலகத்தில் வேக்சினே கிடையாது. நன்றி. நீங்க சொல்ற இந்த இந்தியன் வேரியன்ட் இந்தியாவில் உருமாறின ஒரு வைரஸோட தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமானதா இருக்கு, தீவிரத்தன்மை கொண்டதா இருக்கு. அதனால தான் இந்த பரவல் வேகம் அதிகமா இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. திரு ஸ்ரீராம் நிறைவு பாருங்க. கூட எனக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சர்டிஃபிகேட் தான் முக்கியமே தவிர எனக்கு இந்தியாவில் இருக்கிற மீடியாவும் வேர்ல்டு மீடியாவோட சர்டிஃபிகேட் ஃபார் அவர் கவர்மெண்ட் தேவையே இல்லை. எங்களுக்கு அதில் ஒரு உடன்பாடே இல்லை.
ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்தியா அழகாக பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் பெருமையோடு எடுத்துப்போம். மக்கள் நிச்சயமாக பிரதமர் இதை பண்ணார்னு சொல்லிக்கலாம். சார் ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி, சுந்தரராஜன் சொன்ன மாதிரி உண்மை நிச்சயமாக வெளில வரும். அவர் எப்படி உண்மை இப்போ மறைக்கப்படுதுன்னு சொல்கிறாரோ அதே உண்மை நிச்சயமாக வெளியில் வரும். ஏப்ரல் 7th 2020 செகண்ட் வேவ் வரும்னு சொல்லியும் எல்லாரும் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனை ரெடியாக இருங்கன்னு கம்யூனிகேஷன் இருக்குது எல்லா ஸ்டேட்டுக்கும். February மாதம் அதை வந்து ரிமைண்ட் பண்ணியாச்சு. மகாராஷ்டிராவுக்கும் டெல்லிக்கும் 8 ஆக்சிஜன் பண்ணுறதுக்கான ஃபண்டையும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 3 மாநிலத்தில் 300க்கும் 500க்கும் உள்ள வென்டிலேட்டர்ஸை ஓப்பன் கூட பண்ணாமல் இதை மிக மிக 2வது அலையை வருத்தத்துடன் பிண அரசியல் செய்யும் சில எதிர்க்கட்சிகள் பிரதமரை எப்படியாவது அவரை கீழே போட்டு நசுக்க விட முடியுமா என்று பார்க்கிறார்கள். உண்மையாக மக்களுக்கு தெரியும், 19 மணி நேரம் வேலை செய்கிறாரு. நிச்சயமாக என்னெல்லாம் எந்த மாநிலத்துக்கும் முந்தானேத்து கூட நம்ம சிஎம்மோட பேசியிருக்காரு. நேற்று அவங்க சிஎம்மோட ரிக்வெஸ்ட்டுக்கு இம்மீடியட்டாக இது பண்ணியிருக்காரு. எல்லாம் நீங்கள் ரயில்வேஸ் எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 4500 பெட்டு, கிட்டத்தட்ட 60 கோச்சஸை வந்து குவாரண்டைனுக்கு ரெடி பண்ணுறாங்க. மோர் தென் 4000-5000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அக்ராஸ் த கண்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் உண்மையான இந்த மத்திய அரசின் செயல்பாடு என்ன என்றது. மாநில அரசுகள், சில மாநில அரசுகள் மக்களுக்காக வேலை செய்கிறது. பிரதான எதிர்க்கட்சியோ இல்லை பாஜகவின் வன்மம் கொண்ட கட்சிகளோ பிண அரசியல் செய்வதுதான் நிதர்சன உண்மை. திரு சசி, உங்கள் நிறைவு பார்வை. அதாவது இவ்வளோ ரியாலிட்டியில இருந்து விலகி இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நீங்க லேண்ட் செட் பத்திரிகைலாம் போக வேண்டாம், அப்படியே கிளம்பி கொஞ்சம் ஜிஹெச் பக்கம் போயிட்டு வந்தீங்கன்னா அங்க கொடுப்பாங்க சர்டிபிகேட். அங்க வெளியே காத்துட்டு இருக்க ஆம்புலன்ஸுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, அது தெரியும் உங்களுக்கு. மக்கள் எப்ப பீதி ஆவாங்க? ஒரு அரசாங்கம் பொய் சொல்லும் போது, கண்டினியூஸா பொய் சொல்லும் போது மக்கள் பீதியாக போறாங்க. நாளையில இருந்து ஆக்சிஜன் எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மறுபடியும் போய் அங்க ஆக்சிஜன் இல்லாத தவிக்கும் போது மக்கள் பீதி ஆவாங்க. இதை செக் பண்ண வேண்டியது யாரு? செக் பண்ண வேண்டியது பத்திரிகைக்காரங்க. அவர்தான் 4th எஸ்டேட்னு சொல்றது. ஆனா அரசாங்கம் சொல்ற பொய்க்கே முட்டு கொடுக்குறாங்கன்னா இது முதல் தடவை நான் பாக்குறேன் ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரி. அதாவது நான் அரசாங்கத்துல இருந்திருக்கேன். ஆமா, அரசாங்கம் போய் சொல்லுவோம், ஆனா எங்களை செக் பண்ண வேண்டியது பத்திரிகைகள் தான், ஊடகங்கள் தான். இன்னைக்கு அந்த ஊடகங்கள் பண்ற வேலையை வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெடிகுலஸா இருக்கு. அதனால வந்து மக்களுக்கு எப்ப பீதி வரும்னா, பொய் சொல்லும் போது, அரசாங்கம் பொய் சொல்லும் போது தான் மக்களுக்கு பீதி வரும். அந்த லேண்ட்சைட்ல கூட அதுதான் சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ண எக்ஸாக்ட் வார்த்தை இதுதான்: நடந்த தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பொறுப்பான வெளிப்படையான அறிவியல் சார்ந்த தலைமையை வழங்கும் வரை இந்தியால எந்த விதமான சொல்யூஷனும் இல்லைன்றதை கிளியரா சொல்றான். அவன் எதுக்கு சொல்றான்னா, இங்க இருந்தாவது திருந்திக்கோங்கன்ற விஷயத்துக்காக சொல்றான். அப்புறம் வந்து அவர் சொன்னார் இந்த கோச்சஸ் பத்தி எல்லாம். அதுதான் ஒரு அறிவியல், ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளானிங்ல வந்து நீங்க கோச்ல பெட் போட்டா போதுமா? நீங்க அந்த பார்லிமெண்டரி கமிட்டியே இந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. 12,000 பெட் போட்டிருக்காங்க போன தடவை. எத்தனை அட்மிஷன் ஆச்சு தெரியுமா? லாஸ்ட் டைம் 500 தான் அட்மிஷன். அதுக்கான டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போலாமா? அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்க கிடைச்சிருமா? இந்த மாதிரியே வேலை பண்ணிக்கிட்டே இருந்தா எல்லாத்தையும் நான் மேல இருந்து ஏன் படம் தான் வரணும், வென்டிலேட்டர்ல ஏன் போட்டோ வரணும், நீ வேக்சின் வேணா ஏன் போட்டோ அதுல இருக்கணும், இப்படியே சொல்லிட்டு இருந்தா இமேஜை மட்டுமே டெவலப் பண்ணிட்டு போனீங்க. நான் இங்க சாகர பிண அரசியல் ஏன் பண்ண மாட்டாங்க? பிணம் விழுந்துட்டு இருக்குது, அத்த பிணங்கள் விழுந்துட்டு இருக்குது. இது வந்து நாங்க வந்து எங்களுடைய வாழ்நாள் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து இந்தியால நாங்க பார்க்கல. இவ்வளவு ரியாலிட்டில இருந்து விலகி இருப்பாங்களான்றது எனக்கு ரொம்ப பெரிய டவுட். ரெண்டாவது, எதிர்கட்சி சொல்ற நீங்க அட்வைஸ் எல்லாம் நீங்க கேட்க வேண்டாம். யாரு சொல்ற அட்வைஸையும் நீங்க கேட்க வேண்டாம். அட்லீஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு கேபினெட் ஒண்ணு இருக்கும்ல, அது இருக்கட்டும். இந்த அரசாங்கத்துல முதல் கேபினெட் இருக்கா? கேபினெட் முதல் பேசுறாங்களா? கேபினெட் சொல்றதை பிரதமர் கேட்கிறாரா? முன்னாடி அரசாங்கம் கேபினெட் நடக்கும், ஒரு துறையும் எதிர்ப்பாங்க சில விஷயங்கள்ல. நீங்க வந்து பெட் போடுறீங்களே, டாக்டர் எங்கன்னு சுகாதாரத்துறை கேட்கும். அப்பதான் அந்த டிஸ்கஷன்ல வரும். சும்மா படத்தை போடுறதுக்கு மட்டும் அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு வந்து பிணங்கள் விழுந்துட்டு தான் இருக்கு. இப்படியே கிளம்பி எல்லா ஆஸ்பத்திரிக்கும் அப்படியே போயிட்டு வாங்க. இல்லைன்னா உங்க ரிலேட்டிவ் யாருக்காவது பிரச்சனை ஆச்சுன்னா உங்களுக்கு போன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அவங்களும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து எவ்வளவு நாளைக்கு தான் மோதிக்கு ஜால்ரா அடிச்சுட்டே இருக்க போறீங்க? அதை நிறுத்துங்க முதல்ல. சார், இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். அது அவரோட இது இல்லை. அவரோட கட்சிக்கு பற்றி அவர்கிட்ட பேசிக்கிட்டோம். அவர் முதல்ல மகாராஷ்டிராவில் போய் 100 கோடி ரூபா போலீஸ் கமிஷனர் வச்சுன்னு வசூல் பண்ண வெக்கமில்லாத கவர்மெண்ட் அது. அந்த கவர்மெண்ட் வந்து மிச்சவங்களாம் பதில் சொல்ல வேணாம். அவங்க முதல்ல 32% டெத்து இந்த மகாராஷ்டிராவில். கேவலமான அரசு, காங்கிரஸ் அரசு. அவங்க வந்து மோடிக்கோ இல்லை என்னையோ அவர் அந்த மாதிரி பேசக்கூடாது. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.
அவர் முதல்ல அவங்களோட மகாராஷ்டிராவில் ஒரு போலீஸ் கமிஷனர் வச்சுன்னு மாமூல் வாங்குறதை நிறுத்திட்டு மக்கள் உயிரை பாதுகாக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அவர் உலகத்துக்கு எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். உங்கள் நிறைவு பார்வை திரு கனகராஜ். அதாவது பிண அரசியல்னால் என்ன தெரியுமா? ஒரு பிணத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. ஹாத்ரஸில் சார் கூட சொன்னார், நம்ம கல்ச்சர் என்ன தெரியுமா சார், யாருக்குமே தெரியாமல் பண்ணுவோம் சார் அப்படின்னு. அப்பா இல்லை அம்மா இல்லாமல் பண்ணுவாங்களா? ஹாத்ரஸில் அந்த பொண்ணை நைட்டோட நைட்டாக கொண்டு போய் அப்பா அம்மா இல்லாத இடத்துல கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் எரிச்சது எந்த கல்ச்சரில் வருதுன்னு எனக்கு தெரியல. பிண அரசியலுங்கிறது என்னன்னா, என்னங்க இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே உங்கள் மாநிலத்தில் அப்படின்னு சொன்னால், அம்மா காரில் போகிறோம், நாய்க்குட்டி அடிபட்டு செத்து போச்சுன்னா அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி சொல்கிறதுக்கு பேர் தான் பிண அரசியல். நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் ரொம்ப ஒன்றெல்லாம் பண்ண வேண்டாம். அந்த ஐசிஎம்ஆர்னு ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு இவங்க படுத்துகிற கூத்து, அதுக்கு முன்னால் எஸ்டாப்ளிஷ்டாக சில நிறுவனங்கள் இருந்தது. இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம் இந்தியாவில் நீண்ட நெடுங்காலமாக இருக்குது. நீங்கள் வந்து பிளாக் வர அவங்க வந்து இது வச்சுருக்காங்க, ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்களுடைய வேலை தான் ஒரு டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், எந்த காலத்தில் எந்த டிசீஸ் வரும்னு அதை முடக்கி வச்சது மோடி. இவங்க எல்லாத்துலேயுமே அதில் இவங்க பேர் இருக்கணும்னு நினைக்கிறத தவிர, நான் புதுசாக ஒன்றை உருவாக்கி அதில் தான் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிற ஆள் அவர். அதனால தான் அது அப்படி ஆயிருக்கு. அதே போல் கம்யூனிகபிள் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் சிடிசிபின்னு, அது இந்த காலத்தில் எங்கேயாவது அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐசிஎம்ஆரை தவிர அதை கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா இவர் முடக்கி வச்சுருவார். சார் சொன்னார்ல, எங்களுக்கு யாருடைய இதுவும் தேவையில்லை. அலகாபாத் நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஜெனோசைட்னு, இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சொல்லியிருக்கு. நீங்கள் ஆனால் உங்களை ஹவுடி மோடின்னு சொன்னால் அதை தூக்கி வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக நீங்கள் ஆடிக்கிட்டு இருப்பீங்க. இங்கே சொல்லும்போது நம்ம இவர் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து பாக்கி சொன்னார், நல்லா சொன்னார், லான்செட் யோக்கியமான பத்திரிக்கையா, அதை பற்றி அப்படி எழுதியிருக்காங்கல்ல பார்த்தீங்களா அப்படின்னு. சார் இதுதான் சார் இந்த ஆட்டிடியூட். ஒரு வலதுசாரிகளுடைய இயல்பான குணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏதாவது தன்மேல் விமர்சனம் வைத்தால் விமர்சனத்தில் உண்மை இருக்கா பொய்யா இருக்கான்னு பார்க்குறதுக்கு பதிலாக இன்றைக்கி வர லான்செட்டை வேறு யாராவது கொஸ்டின் பண்ணி இந்த மாதிரி பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆக்சிஜன் சப்ளை அவர் கூட சொன்னார், முதலமைச்சர் பேசினார், அடுத்த நாளே கொடுத்துட்டாருன்னு. சார் அதுக்கு முன்னால் பல தடவை நடந்திருக்கு சார். கர்நாடகா கேட்டு கொடுக்கல, அது ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்டு சொன்னதை எதிர்த்து நாங்கள் அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு சொன்னதை கரெக்டுன்னு சொல்லிச்சு சார். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஏன் நீங்கள் வந்து இது கொடுக்கலைன்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து டெல்லிக்கு ஏன் ஆக்சிஜன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு. சார் வந்து ஆக்சிஜனுக்கு ஏதோ ரூபா கொடுத்தாங்களாம், பிஎம் கேர்லேருந்து ஏதோ கொடுத்தாங்க, அங்கேருந்து கொடுத்தாங்களாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியில் இப்போ ஃபேக்ட் செக் பண்ணுற சில ஆன்லைன் மேகசின்ஸ் போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் பண்ணது மத்திய அரசாங்கம், இதுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டியதெல்லாம் மத்திய அரசாங்கம், ஒன்றும் செய்கிறதே கிடையாது. இந்த அவர் கூட சொன்னார், இன்றைக்கி பத்திரிகைகளில் வந்திருக்கு. இன்றைக்கி பத்திரிகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அது என்னது வென்டிலேட்டர் மொத்தமாக அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேபினெட்டில் இருக்க ஒரு மினிஸ்டர் தான் அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. அப்புறம் ஆலோசனை சொன்னால் கேட்க மாட்டீங்களா? சார் அவருக்கு எல்லாம் தெரியும் சார், அதனால தான் அவர் சொன்னார். நீங்கள் அதை அப்படியே ஜஸ்ட்டு ஜம்ப் பண்ணி போயிட்டீங்க. ஒரு முன்னாள் பிரதமர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டு இல்லைங்க உங்கள் ஆலோசனையை நாங்கள் ஏற்க தயாராக இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க. அவரை விட்டு ரோட்டில் விட்டு கிண்டல் பண்ணுவீங்க, கேள்வி பண்ணுவீங்க. அது லேண்ட்செட்டாக இருந்தாலும் அதுதான் கதி, மன்மோகன் சிங்காக இருந்தாலும் அதுதான் கதி, யார் வந்து சொன்னாலும். அதனால தான் நான் சொன்னேன், கடவுளே சொன்னாலும் போட்டு தள்ளுவீங்க அப்படின்னு சொன்னேன். கேரளா இல்லை சார், நீங்கள் பாருங்கள், நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு ஊரில் இந்த மாதிரியான டிசீஸை பினராயி விஜயன் போய் கட்டி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட முடியுமா? மோடி அப்படி இழுக்க சொல்லலை. அதை எப்படி, ஹவு யூ ஆர் மேனேஜிங், இந்த கேள்வியை தான் நாங்கள் கேட்குறோம். அந்த கேள்வியில் தான் என்ன அடங்கி இருக்குன்னா, கே சைலஜாவுக்கு சர்வதேச அளவில் எல்லாரும் பாராட்டுறாங்க, டெத் ரேட்டு கம்மியாக இருக்குது, உடனடியாக எப்படி பண்ணுறாங்கன்னு. நீங்கள் அதை செய்கிறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கும்பமேளாவுக்கு வான்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து மாஸ்க் போடாதீங்கன்னு சொல்கிறீங்க, கங்கையில் குளித்தா சரியாக போயிருன்னு சொல்கிறீங்க, தேர்தலுக்கு கூட்டம் வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் வந்துடுது. இதுதான் சார் பிரச்சனை. இந்த ஆட்டிடியூடை பற்றி பேசினா நீங்கள் அதை பேசுவதற்கு பதிலாக அதை கொஞ்சம் மடைமாற்றம் செய்வதற்கு பண்ணாதீங்க. பத்திரிகையாளர் என்கிற முறையில் அதை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்யலாம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.